ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. எல்லா ராசி நேர்களுக்கும் வணக்கம். 27 நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீனம் 12 ராசி நேர்களுக்குமே மார்ச் 7ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மாசி 23 சுவாதி நட்சத்திரம், சதுர்த்தி திதி. இன்றைக்கி 27 நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு கொடீஸ்வர யோகம். கொடீஸ்வர யோகம்னா என்ன? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கோடிகள் கிடைக்கலாம், சில பேருக்கு லட்சமாக கிடைக்கலாம், சில பேருக்கு 1000மாக கிடைக்கலாம், விடுபட்ட பணம் கிடைக்கலாம், வர வேண்டிய பணம் வசூலாகலாம். அது யாருக்குன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 12 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதி ராஜயோகமாக இருக்குது. மற்ற நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய நேரில் கேட்குறாங்க, நிறைய நேரம் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறாங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுறாங்க. சார், இந்த நீங்கள் சொன்ன அன்றைக்கி நிறைய எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு ஒரு நேயர் சொல்லியிருக்கிறாரு. அதை விட நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதை கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரியா நேயர்களே? ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் வாட் மேபி நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஒரு 12 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மற்ற நட்சத்திரத்துக்காரங்க நான் சொல்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட்டு. இப்போ மார்ச் 7ஆம் தேதி ராஜயோகம் பெறுகின்ற நட்சத்திரங்கள், நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன், அதுதான் நல்லது. சரியா? ஏன்னா ராசிக்கு சொல்லிட்டோம்னா 3 நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும், சில நட்சத்திரங்கள் 2 ராசியில் வரும். அதனால் நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கும். எல்லோரும் நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நட்சத்திரம் தான் மெயின். ஜென்ம நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். நட்சத்திரத்தின் வழியாக தான் கிரகங்கள் பலன் கொடுக்குது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் நட்சத்திரத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. இப்போ ஒரு கிரகம், நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ சனி மகாதிசை நடக்குதுன்னா, சனி பகவான் எந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர கிரகத்தினுடைய ஆதிபத்திய வீட்டின் வழியாக தான் இந்த பலன்களை கொடுப்பார். சரியா? இதுதான் ஜோதிடத்தில் கிரகங்கள் பலன் கொடுக்குற விதங்கள். ஜோதிடர்கள், நல்ல ஜோதிடர்கள் இதன் அடிப்படையில் தான் பலன்களை கொடுப்பாங்க. எந்த நட்சத்திரமும் எந்த கிரகமும் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் தினமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடும் தெய்வம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசை, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கலர், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான லக்கி நம்பர், இது 4 ரொம்ப முக்கியம். தினமும் இதை நம்ம கவனிக்கணும், பார்க்கணும். இதை பார்த்தோம்னா நமக்கு நல்லபடியாக நடக்கும். சரியா நேர்களே? ஓகே, பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நட்சத்திர ரீதியாக தான் சொல்கிறேன் நான். மார்ச் 7ஆம் தேதி யோகம் பெறுகிற நட்சத்திரங்கள் ஒரு 12 நட்சத்திரங்கள். அதில் அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மார்ச் 7ஆம் தேதி ராஜயோகம் காத்திருக்குது. அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கும் யோக நலமாக பார்க்கப்படுகிறது. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அதுக்கடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 12 நட்சத்திரம் மார்ச் 7ஆம் தேதி மகத்தான பலன்களை பெறுவீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், அசுபதி, மகம், மூலம் உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி, அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மில்க் ஒயிட், பியூர் ஒயிட், ஐவரி ஒயிட். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், லெமன், சாண்டல் கலர். அதிர்ஷ்ட கடவுள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும், இல்லைன்னா குருவோட நாமத்தை சொல்லணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குருசாஸ்தா பரபரமா தஸ்மைஸ்தி குருவே போற்றி. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மனை கும்பிடலாம், கருமாரி அம்மனை கும்பிடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர். சரியா? கூட்டுத்தொகை 2ன்னு வந்துச்சுன்னா அந்த எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட கலர் வெள்ளை. ஸோ உங்களுக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் கலராக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்ட தேவதை, அதாவது தேவதைன்னா அதிர்ஷ்ட தெய்வம்னு அர்த்தம், பெருமாள், உலகளந்த பெருமாள் ஸ்ரீமன் லட்சுமி நாராயண வழிபடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, யோகமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. ஓகே நேர்களே, இப்போ மார்ச் 7ஆம் தேதி, மார்ச் 7, 2027 மாசி 23ஆம் தேதி சனிக்கிழமை யோகமுள்ள நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட நம்பர்
அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை சொல்லியிருக்கிறேன். சரியா? ஆயிலியம் கேட்ட ரேவதிக்கு வந்து அதிர்ஷ்ட கலர் வந்து பச்சை கலர், கிளிப்பச்சை, ராமர் பச்சை, இதை போட்டுக்கலாம். இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். மற்ற நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட நம்பர், மற்ற தகவலை சொல்கிறேன். இருப்பினும் இந்த 12 நட்சத்திரத்துக்கு தான் யோகம் இருக்கும். சரி, இந்த 12 நட்சத்திரத்துக்கு தான் மார்ச் 7ஆம் தேதி பேர் அதிர்ஷ்டம் இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும். மாஸ் காட்டுவாங்க, எல்லாரும் காட்ட மாட்டாங்க. சரியா? நாட்டில் எல்லாரும் காட்டிட்டாங்கன்னா ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் போயிடும், ஏற்றம் இறக்கம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த வித்தியாசத்தை காட்டுறதே வந்து நட்சத்திரங்கள் தான். சிலர் நல்லா இருக்கிறாங்க, சிலர் கஷ்டப்படுறாங்க, சிலர் மத்தியமமாக இருக்காங்க, மீடியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தின்படி அவங்களுக்கு பலன்கள் நடக்கும். நடுத்தரம், மத்தியமம், உயர், கீழ், இப்படி 4 விதமாக பிரிக்கப்பட்டு இருக்குது. சரியா? அதை சொல்கிறாங்கல்ல, மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ், அப்பர் கிளாஸ். அதெல்லாம் எதுக்காக பிரிக்கப்படுகிறது? மனிதனுடைய வருமானத்தை பொறுத்து, பொருளாதார நிலையை பொறுத்து தான் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடிப்படை காரணமே நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் வந்து நல்ல வேலை செய்யணும். ஜனன ஜாதகத்தில் நட்சத்திரங்கள் வேலை செய்து, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்து, அந்த கிரகங்கள் நல்ல தசாபுத்தியை கொடுத்துச்சுன்னா வருஷக்கணக்கில் நல்லா இருப்பாங்க. சரியா? இதுதான் ஜோதிடம். இதை தான் விழுந்து விழுந்து பார்க்குறீங்க. இந்த ஜோசியர்கிட்ட கொடுத்தாலும் இதை தான் பார்ப்பார். சரியா? நான் ஒரு வரியில் ஈஸியாக சொல்லிட்டு போகிறேன். ரைட்டு. இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் வீடியோ இறுதியில் வந்து இந்த 12 நட்சத்திரத்தை மறுபடியும் வகைப்படுத்துவேன் நான். சரியா? அதனால் பொறுமையாக இல்லை, வீடியோ முழுமையாக பாருங்கள். பரணி, பூரம், பூராடம் இவங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதி அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை, கும்பிட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். அதிர்ஷ்ட கலர் கருப்பு கலர், டிசைன் கலந்த கருப்பு கலர். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன், இல்லது சிவனை கும்பிடலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, ஆரஞ்சு, ஃபேண்டா கலர். சரியா? அந்த காம்பினேஷனில் போடலாம். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண், லக்கி எண், இறைவன் அளித்த லக்கி எண் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட கலர் ப்ளூ, கருப்பு, கத்திரிப்பூ கலர், பிங்க் கலர். இந்த 4 கலரில் ஏதோ ஒரு கலர் போட்டுக்கலாம். அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை விநாயகப் பெருமான். அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் இளஞ்சிவப்பு. சரியா? இளஞ்சிவப்பு, சிவப்பு கலர் அந்த ஷேடில் போட்டுக்கலாம், அந்த டிசைனில் போட்டுக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து நான் வந்து ஒரு 12 நட்சத்திரத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, யோக நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பரை சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு யோகா உள்ள நாள். இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 6ஆம் நம்பர். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமுள்ள எண் 3ஆம் நம்பர், லக்கி நம்பர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்களுக்கு லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். ஆயில்யம், கேட்ட ரேவதி இவங்களுக்கு லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். மற்ற நட்சத்திரத்துக்கு பரணி, பூரம், போராடம் உங்களுக்கு லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் லக்கி நம்பர் 1ஆம் நம்பர். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். திருவாதிரை, சுவாதி, சதயம் லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி உங்களுக்கு லக்கி நம்பர் 7ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. இதில் 12 நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும், மற்ற நட்சத்திரத்துக்கு சுமாராக இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்காரங்களும் அந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடியோ முழுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பரணி, பூரம், போராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும், உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், எதனாச்சும் சில டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க, எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்குது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நல்லா முயற்சி பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அசதி இருக்கும், உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கோங்க. உடல் உஷ்ணமான சாப்பாடை சாப்பிடாதீங்க. அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா கூட அனுசரித்து போங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சில பிரச்சனைகள் இருக்கும், தடங்கள் இருக்கும். உடம்பிருந்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோபப்படாதீங்க, கோபத்தை அடக்கிக்கோங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்க தான் செய்யும். உடல்நலத்தை பேணி பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம், வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் வாக்குவாதம் இருக்கும். பொருளை தொலைச்சிருவீங்க,
உடைமைகள் மேலே கவனமாக இருங்க. தான் உண்டு வேலை உண்டுருங்க. ஆன்மீக வழிபாட்டை அதிகப்படுத்திக்கோங்க. இறை வழிபாட்டை அதிகப்படுத்திக்கோங்க. ஆன்மீக கதையெல்லாம் கேளுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அசுபதி மகம் மூலம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே நல்லா இருக்குது. 7ஆம் தேதி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் குரு பகவானை வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும். பூசம் மனுஷம் உத்திரட்டாதி அம்மன் வழிபாடு. ஆயிலம் கேட்ட ரேவதி பெருமாள் வழிபாடு. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் மார்ச் 7ஆம் தேதி மாசி மாதம் 23ஆம் தேதி சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுளுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. எதுவும் தகவல்னால் போடுங்க. நான் காலையில் 7 மணிக்கு தான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன். தினமும் பார்த்துருங்க, தொடர்ந்து பாருங்கள். சரியா? 7 மணிங்கிறது உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே 7 மணிக்கு பார்த்துட்டு அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகணும், நமக்கு அன்றைக்கி லக்கி நம்பர் என்ன, அதிர்ஷ்ட திசை என்ன, இது 4ஐயும் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா காலையில் 7 மணிக்கு இது முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி பொழுதில் நீங்கள் இறங்குனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும். இறைவனோட அருளால் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.